ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெய் பிரதர் ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களோட நிகழ்வுகள் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு நாளும் இந்த சைடு போகும்போது பின்னாடி தான் என்னோட வீடு ரேடியன் சுப்ரீமால தான் இருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவை இப்படி போகும்போது வரும்போது இங்கே குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லணும். பாடல் வந்து நீங்களாம் அதாவது ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல மேடையாக அமைஞ்சிட்டு இருக்கு. பெருசாக நம்ம எதுவுமே எங்கள் கிளாஸ் போய் கற்றுக்கணும். அஃப்கோர்ஸ் பேசிக் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம பிளேபேக் சிங்கர் வந்து எந்த பிரச்சனையும் வாங்காத குருக்களாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன எவ்வளோ இந்த ஆலப்பூர் பாட்டிலே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த பாட்டை கேட்டதுனால சொல்கிறேன், எவ்வளோ டைனமிக்ஸ் அந்த பாட்டில். நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பாடினீங்க, உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களும் ரொம்ப நல்லா பாடினீங்கப்பா. ப்ரொஃபஷனலிசமுக்கும் இப்போ நீங்கள் பாடினதுக்கும் ஒரு துளி தான் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான், அதை நான் சொல்லாமா? ஓகே, தேங்க்யூ. அது வந்து ஸ்பீட் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது வந்து நம்ம கேட்டோன்னே வந்துடுமா நமக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது சாத்தியமே இல்லை. நீங்கள் எப்படி பயிற்சி பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்போவுமே ஒரு பாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாட்டை வந்து எவ்வளோ ஸ்லோவாக ப்ராக்டிஸ் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த அவங்க எக்ஸாக்டாக பாடியிருக்காங்களோ அந்த நம்ம ரீச் ஆக வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. கேட்கும் போது நம்ம பாடும்போது கரெக்டாக நமக்கு ஃபீல் ஆகும். அந்த ப்ராப்பரான அவங்க பாடியிருக்கிற அதே சங்கதி நமக்கு அப்படின்னா வந்து கொஸ்டின் இருக்கும். வந்து எல்லாருமே சொல்றேன், இப்போ நான் இந்த கேட்டதுனால நான் பாட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன். இந்த பாட்டை நீங்க எடுத்தாலும் அதை வந்து இப்போ வந்து நம்ம ஃபோன்ல நாங்கள் பாட்டு கற்றுக்கும் போது தான் ஸ்ருதி பாக்ஸ்ல இவ்வளோ ஸ்ருதி பாக்ஸ் இருக்கும், எல்லா இடத்துக்கும் நம்ம போனோம். அந்த மாதிரி இப்போ எல்லாமே பாக்கெட்லேயே. ஸோ இதுலேயே நீங்கள் சொல்லிக்க முடியும். மெட்ரோனோம் ஒரு ஆப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது தாழ் உங்களுக்கு. ஸோ இப்போ எல்லாமே வந்து யூடியூப்ல இருக்குங்க. ஸோ இந்த பாட்டு ஆலப்போல் வேலைப்போல் எப்போல இருக்குன்னா டைம் சிக்னேச்சர்ல இருக்கு அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம யூடியூப்ல செக் பண்ணிடலாம். தக் தீமி தக் 4/4ல இருக்கு. ஸோ மெட்ரோனோம்ல 4/4ல நீங்க அந்த மெட்ரோனோம்ல டைம் சிக்னேச்சர் வச்சுட்டு மினிமமா ஒரு 70 டெம்போலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 80, 85, 90, 95, 100 இந்த பாட்டுக்கு என்ன டெம்போன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த மெட்ரோனோம்லே ஏதோ ஒரு டிவைஸில் நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா என்ன டெம்போன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த டெம்போவை நீங்கள் சீக்கிரமாக அடைய முடியும். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் டைம் பிரதர் கூப்பிடும் போது நீங்கள் எல்லாம் பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் ஆகிக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ.